நாட்டின் பாதுகாப்பிற்காக தற்சார்பு செயல்முறையை முன்னெடுத்து செல்ல மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், சர்வதேச அளவில் தற்போது நிலவும் கடினமான மற்றும் சவால் நிறைந்த காலத்திலும் இந்தியாவின் உள்கட்டமைப்பு மேம்பாடு குறிப்பிடத்தக்க நிலைத்தன்மையுடன் நீடித்து வருவதாக கூறியுள்ளார். கொள்கை உருவாக்கத்தை பொறுப்புடன் வைத்திருக்கும் வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை கடந்த 10 ஆண்டுகளில் உறுதி செய்துள்ளதே சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கான நிதி அதிகார பகிர்வு ஆவணத்தை வெளியிட்டு பேசிய அவர், பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களின் செயல்திறனை மேம்படுத்த இந்த சீர்திருத்த நடவடிக்கை உதவும் என்றும் கூறினார். தொழில்நுட்ப ரீதியாக தன்னிறைவை பெறுவதுடன் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ராஜா சுப்பிரமணி உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். போர் பதற்றம் உட்பட சர்வதேச அளவில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி நிலையிலும் சீரான விநியோகம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவின் எரிபொருள் நுகர்வோரை திறம்பட பாதுகாப்பதற்கான மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் எரிபொருள் கையிருப்பு தற்போது திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளில் உள்ள சூழ்நிலையை ஒப்பிடும்போது இந்தியாவில் எரிபொருள் நுகர்வோர் குறைந்த அளவே பணம் செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட போதும் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதிய மருத்துவ வசதி இல்லாத பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மற்றும் 157க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 3ஆம் நிலை நகரங்களில் சுகாதார சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கவுன்சில் 16வது மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், தற்போது நாடு முழுவதும் 1,86,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர் சிகிச்சையை உறுதி செய்யும் வகையில் 1ஆம் மற்றும் 2ஆம் நிலை சுகாதார சேவைகளுக்கு இடையே உள்ள இணைப்பை மத்திய அரசு மேம்படுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வெளியான தகவலை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மறுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே 2ஆம் தரப்பு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் உறுதிபட கூறினார். பாகிஸ்தானுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கோ அதை ஆதரிப்பதற்கோ அல்லது ஈடுபடுவதற்கோ இந்திய அரசு விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவராக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது செல்வ பெருந்தகை தனது தலைவர் பதவிக்கான பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பை திறம்பட நிறைவேற்றுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பீகார் மாநில ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரான் நாட்டின் மீது வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி, அவருடைய மனைவி, மகள், மருமகன் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த காமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலம் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூலை 9ஆம் தேதி உடல் அடக்கம் நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றார். கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஃபுல்லர்டன் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரர் சு லியாங்குடன் மோதினார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் சீன வீரர்
5க்கு 21, 21க்கு 16, 9க்கு 21 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். கிடாம்பி ஸ்ரீகாந்திற்கு வெள்ளி பதக்கம் அறிவிக்கப்பட்டது.